வாழ்க தமிழ். ஆசிரியர் தேர்வு தகுதித் தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த தாள் 1இல் கேட்கப்பட்ட வினாக்களில் தமிழில் அதற்கான விடையை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இது அடுத்தபடியாக தேர்வு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு உதவியாக இருக்கும். அதில் 31வது கேள்வி. அதில் 4 கொடுத்துருக்குறாங்க. பல வகைக்கும் தேக்கப்படும் நீர்த்தேக்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் எது? ஓர்ம நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எது? சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை எது? நீர்வரத்து மழையின்றி மழை நிறைய கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் பல வகைக்கும் தேக்கப்படும் அந்த நீர்த்தேக்கம் இளஞ்சியாக இருக்கும். அடுத்தது ஓர்ம நிலத்தில் காணப்படும் நீர்நிலை கூவல். சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். நீர்வரத்து மழையின்றி மழை நிறைய இருக்கிறது புனர்குளம். அந்த வகையில் பார்த்தோம்னா அதில் ஆப்ஷன் ஏ அதில் 3, 4, 1, 2 அப்படிங்கிற வகையில் இருக்கும். அதனால் அந்த சரியான விடையாது தான். உலகில் சாகா வரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கதே தான் சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா கூற்று. மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னன் என்று போற்றப்பட்டார். காரணம், அவர் இளம் வயதில் முதியோர் போல வேடமணிந்து தீர்ப்பு வழங்கினார் அப்படின்னு 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் கூற்று சரி, 2வது காரணம் தவறாக இருக்கிறது. அதனால் ஆப்ஷன் பி சரியான விடையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். அடுத்தது கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை அது என்ன அப்படின்னு சொல்கிறப்ப அது புத்தகமாக தான் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. பயனிலை 2 வகைப்படும். அந்த 2மே சரியாக இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ சரியாக இருக்கும். அடுத்தது மாசு என்னும் பொருள் தராத சொல் இது. அந்த பொருள் தராத சொல் அப்படிங்கிறப்ப தூய்மையை குறிக்குது. தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் இது. சிலப்பதிகாரம். இது நம்ம பாடம் நடத்துகிறப்பே இந்த வினாவை பற்றி விளக்கமாக சொன்னேன். திருக்குறளின் பெருமை உலகறிய செய்தவர் ஜி போப். அடுத்தது பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பார். அப்புறம் பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. அப்போ 2மே சரியாக இருக்குது. அதனால் ஆப்ஷன் ஏ சரியாக இருக்கும். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகின்ற நூல் திருமந்திரம். கனியிடை சேரிய சுளையும் முற்றல் கழையிடையே ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் இப்பாடல் வரையினுடைய ஆசிரியர் புரட்சி கவிஞர் பாரதாசன். கூற்று. பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். அதில் கூற்று சரி. அந்த யான் என்பது தன்மை பன்மையை குறிக்காது. அதனால் தவறு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன இணை சொற்கள் தான். சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு அதை பெருக்கணும் அதிகமாக்கணும்னா இணை சொற்கள் நிறைய தேவை. அதில் அடுத்தது 45வது வினா ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை போர்க்கள வாயில்கள். அந்த வாயில்களுக்கு தான் ஞாயில்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைப்பு சொல் அல்லாதது எது? அதில் ஏன் எனின் அப்படின்னு பிரிக்கலாம். அதை அப்படி ஆனால் அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் அப்படின்னு பிரிக்கலாம். ஆனால் மட்டுமே என்ற சொல்ல மட்டும்தான் பிரிக்க முடியாது. அதனால் அது இணைப்பு சொல் அல்லாதது. இலக்கண அடிப்படையில் சொற்களை எத்தனைப்படும்? 4 வகைப்படும். சரியான விடை தேர்ந்தெடுத்துக. இந்தியாவின் பறவை மனிதர். இது நம்ம நடத்துகிறப்பே சொன்னோம். இது முக்கியமான வினான்னு. அதில் டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறது. 1 என்பதை குறிக்க ஒரு ஆகிய 2 சொற்கள் பயன்படுகின்றன. ஈரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லும் பயன்படணும். 2மே சரிதான். அதனால் ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது அந்த 50வது வினா அசைநிலை இசைநிறை பொருளில் வருவது. அசைநிலை இசைநிறை பொருள் வருவது அடுக்கு தொடர். அந்த இரட்டை கிளவி கிடையாது. அதனால் அடுக்கு தொடர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பொறுத்துக. பாரதியார், பாரதாசன், வாணிதாசன், திருமுருகன் சொல்கிறாங்க. அதில் பாரதியார் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் கீழ்பாட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாரதிதாசன் அப்படிங்கிறப்ப தமிழ் இயக்கம், வாணிதாசன் அப்படிங்கிறப்ப கொடிமுல்லை, திருமுருகன் என்பது என் தமிழ் இயக்கம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சரியான விடை. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. கேள்வி 52. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் உரலும் வாடியிருக்குமாம் கொக்கு. இவர்கள் இடம்பெற்ற நூல் மூதுரை. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது மூதுரை. அதுவும் மூதுரையாக தான் இருக்கிறது. ஆன்சர் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவையாகவும் இருக்கிறது திரிசொல். இது நம்ம நடத்துகிறப்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். இலக்கணம் நடத்துகிறப்ப பேசப்படுவோர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கு எனப்படும். தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கு எனப்படும். இதில் பார்த்திங்கன்னா அந்த படர்க்கு என்பது கூற்றும் சரி, காரணம் தவறாக இருக்கிறது. அதனால் ஆப்ஷன் ஏ சரியான விடை.
தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் வந்து தந்தை பெரியார். இந்த விடை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறத. அடுத்தது பார்த்திங்கன்னா காய்விடத்து அப்படிங்கிறப்போ வந்து அது வந்து எதை குறிக்குதுன்னா வெறுப்பவரிடத்து. காய்னா வெறுப்புன்னு வந்துடும் உங்களுக்கு, அதை வச்சு நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். சாற்றுங்கால் அப்படின்னாக்கா கூறுமிடத்து. கண்ணோட்டம் அப்படின்னாக்கா அது வந்து இரக்கம். வனப்புன்னா அழகு. இதனால் இந்த கேள்வி வந்து ரொம்ப எளிய கேள்வி. இது சரியான விடை எழுதியிருக்கலாம் எல்லாருமே. பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் வந்து வாணிதாசன். ஆப்ஷன் ஏ அது. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்ற சிற்றிலக்கிய வகை எதுனாக்கா தூது. வாயிலில் நின்று அந்த தூது அனுப்புறது மாதிரி. அதனால் அந்த 60 வினாக்கள் மொத்தம் 30 வினாக்கள் தமிழில். அதனால் இதுவரைக்கும் நம்ம வந்து உளவியல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து தமிழ் இன்றைக்கி சொல்லியிருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை பார்ப்போம். இது வந்து ஏற்கனவே எழுதிய அவர்களுக்கும் தேர்வு எழுதவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் என்பதால் இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் இந்த பதிவானது இனிமேல் தொடர்ந்து இருக்கும். அதை யார் யாருக்கு வந்து தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அதை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.